வெறும் இடுப்புகள் ரசினா உட்காந்து பார்த்துருக்காப்ல. குத்தி போது எங்கே போகுது தெரியல. பொம்பளை விஷயத்துலையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எங்கள் ஆளு. என்ன ஜென்மமே எனக்கு புரியல. முழுக்க எதுக்கு அதை பேசுகிறேன்? ஒரு நிகழ்வில் பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் நீ பொம்பளை விஷயத்த பேசுகிறேன்னா குத்தி முழுக்க உனக்கு என்ன ஊறி இருக்கு? நம்மளை அடுத்த ப்ரெஸ் மீட்டில் தூத்துக்குடி கொத்தனாரை பற்றி பாடினாலும் நம்ம ஆச்சரியப்படுறது இல்லை. சீமான மிஞ்சிற அளவுக்கு ஒரு உருட்டு ஒருத்தன் இருக்கிறானாக்கா அது அண்ணாமலை தான். சீமானாவது AK-47 PK-47 போயிட்டு இருந்தாப்புல. நம்மளால 20,000 புத்தகம் படிச்சிருக்கேன். அந்த நம்பர் 1 டுபாக்கும் நீ நம்பர் 2 டுபாக்கும். ஓ நான் நம்பர் 1 அப்படின்னா அப்படி கேட்பா பாருங்க. அந்த மாதிரி சீமான் இப்போ நம்பர் 2க்கு பின் தள்ளி அந்த வரிசையில் வந்து அந்த அண்ணாமலை அவர்கள் நம்பர் 1க்கு வந்திருக்காரு பொழுது சொல்ல வந்த விதம் வந்து தப்பா இருந்திருக்கலாம். ஆனால் சொன்ன விஷயம் வந்து சரிதானே. அவர் வந்து களத்தில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இதே அந்த மாதிரி களத்துக்கு வந்து இன்னும் போராட்டம் பண்ண முடியாது. இப்போ களத்துக்கு வந்து நீ ஒன்றும் களத்தில் இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பேரம் பேசி சின்ன பசங்க மாதிரி சின்ன பசங்க தான் இல்லை, தோட்டா சின்னது தான், வருஷப்பார் தெரியும் உனக்கு, அதோட பவர் என்ன, இம்பாக்ட் என்ன, அது புரியாமல் இந்த தற்படுத்தமாக பேசுறதை அண்ணாமலை பற்றி நிப்பாட்டி. ஏன்னா விஜய் வந்து தொடர்ந்து திமுகவை தான் எதிர்க்கிறாரு. அதிமுக கூட விட்டுட்டார், அதை கணக்கில் இருக்கும். திமுகவை எதிர்த்து இருக்கும்போது திமுக பி டீம்னு சொல்றது எப்படி சார்? நம்ம நீங்கள் மாறி மாறி விஜய் நீங்கள் ஏட்டா கஷ்டப்படுவீங்க. அவருக்கு தனி கட்சி கொண்டு வைக்காரு. நீ இவன் பெயிண்டை தூக்கிட்டு வர, அவன் பெயிண்டை தூக்கிட்டு வரான். நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்க விஜய்? நான் கேட்குறேன், உங்கள் பெயிண்டை போல தூக்கி அவர் அடிக்கிட்டு தான் உட்காந்துருக்காரு. ஆட்டி ஒன்று வேற மாதிரி இருக்குது. அண்ணாமலை வந்து விஜய் வந்து நடிகையோட இடுப்பை வந்து கிள்ளிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த ஒரு நடிகையுமே யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க நம்ம அமைதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம குஷ்புட்டை கேட்டோம். கலாக்கா தான் சேர்ந்து டான்ஸ் ஆட வச்சாங்க. 2 பேரும் ஆடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? கலாக்காட்ட கேட்கணும், நமிதாட்ட கேட்கணும். அவங்க கட்சி இருக்காங்கல்ல தீனாவே. இதெல்லாம் வந்து தேர்தல் பரப்புரைக்காக பண்ணுறது. அப்போ நீங்கள் உனக்கு தேவைன்னா என்ன வேணால் பண்ணுவேன் தானே அர்த்தம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் அண்ணாமலை சொல்லி முடிச்சிடலாம். தயவு செஞ்சு விஜயை பார்த்து எதிர்த்து நம்ம கற்றுக்கணும். உழைக்கிறது தன்மானத்தோட சுயமரியாதைக்கு உழைச்சி சாப்பிட கற்றுக்கணும். என் வீட்டு வாடகை என் நண்பர் காசு கொடுக்குறாரு, என் பெட்ரோல் போகிறதுக்கு இன்னொரு நண்பர் காசு கொடுக்குறாரு, என் டிரைவருக்கு சம்பளம் இன்னொரு ஆள் காசு கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? 4 நண்பர்கள் காசு கொடுத்தோம் உழைப்பே ஓடிக்கிட்டு நீங்கள் விஜயை பற்றி பேசலாமா? மக்களை அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நடராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு நடராஜ். 1000 கோடி டாஸ்மாக் ஊழல், இதை எதிர்த்து நேற்று பாஜக வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எதிர்த்து விமர்சனம் பண்ற மாதிரி தாவைக்கால இருந்து ஒரு அறிக்கை வந்து வந்திருந்தது. நீங்க நினைச்சா அதை ஆக்ஷன் எடுக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி ஆக்டிங் வந்து போட்டுட்டு இருக்கீங்க? எப்போ இந்த மேல் நடவடிக்கைகள்லாம் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு பதிலடியா வந்து அண்ணாமலை பேசியிருந்தாரு. அதை பாத்தீங்களா சார்? நாங்க ஒன்றும் அந்த ஸ்கூல் பசங்க மாதிரி வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கல, களத்துல வந்து நிக்கிறோம். முதல் நீங்க களத்துக்கு வாங்க, அப்புறம் இந்த நடிகை கூட இருந்து இந்த இடுப்பை கிள்ளிக்கிட்டு இந்த பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் பாடிட்டு முதல்ல களத்துக்கு வந்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்றதை விட அண்ணாமலை எப்படி பார்த்துருக்காருன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. வெறும் இடுப்புகள் ரசினா உட்காந்து பார்த்துருக்காப்புல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சியில் வந்துட்டேனாக்கா நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சின்றதை விட பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லி அந்த கட்சி மீது ஏற்கனவே நிறைய விமர்சனம் குற்றச்சாட்டு இருக்கிறது. தேடி தேடி வந்து இடுப்புகள் ரசினா பார்த்துருக்கீங்கன்னா அந்த 11 மணி டாக்டர் நிகழ்ச்சி ஒன்று நடத்துவாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து இல்லை சொல்கிறோம் தம்பி, அந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் அதிகமாக ஒரு வேளை பார்ப்பாரோ, அதை பற்றிலாம் பேசுவாரோ, இல்லாட்டி இன்னும் விட்டிங்கன்னா அடுத்து வந்து நம்ம அண்ணாமலை அடுத்த ப்ரெஸ் மீட்டில் தூத்துக்குடி கொத்தனாரை பற்றி பாடினாலும் நம்ம ஆச்சரியப்படுறது இல்லை. ஏன்னா அட்டென்ஷன் சீக்வன்ஸுக்காக பேசக்கூடிய ஆள் தம்பி. எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை பேசணும், அதை செய்யணும் போல. நாளைக்கு வந்து இப்போ இந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் தூத்துக்குடியிலேருந்து கொத்தனாரே வேலைக்கு எடுக்கிறது இல்லையா தெரியுமா உங்களுக்கு? சரி, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அப்புறம் நம்ம பசங்க ஏதாவது பாட்டு ஏதாவது போட்டு விட்டு போறாங்க. பாஜக கொத்தனாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை தம்பி அவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் சரி, புரிஞ்சவங்க புரிஞ்சிக்காதவங்க போய்க்க. ஏன்னாக்கா அவர் தான் சொன்னார், நான் வந்ததுக்கப்புறம் என்னுடைய ரூமில் இருக்குல்ல கிளாஸ் டோரில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் ஸ்டிக்கர் எல்லாத்தையும் எடுத்தேன். எதுக்கு எடுத்தீங்க? அப்போ இதுக்கு முன்னாடி அந்த அங்கே உள்ள தலைவர்கள்லாம் என்ன செஞ்சதாக சொல்ல வரேன், அங்கே இருக்கக்கூடிய பெண்களோடு என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல வரணும் கேள்வி இருக்குல்ல. நீங்கள் விஜய் அவர்களே இப்படி சொல்கிறீங்க, நம்ம நாட்டாம யார்? சரத்குமார். அவருடைய பாடல் வரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுங்களேன், கொட்டைப்பாக்கம் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய்ஸ பக்கம் மச்சானையும் மச்சினிச்சினாலும் தொட்டா தூள் பிறக்கும். அதில் வந்து தாலி கட்டி எதுவும் தாலிக்க வேணும் அந்த வரி வரும். என்ன தாலிக்கு போகிறேன் கேட்பாரா? நாளைக்கு இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, நமிதாவும் அதே கட்சியில் தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம அண்ணன் அதே மாதிரி பேர் இருக்காரு, தருவியா தரமாட்டியா, புரியுதுங்களா? அப்போது நாளைக்கு சரத்குமார் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் கனவு கண்டு கட்சியை கழிச்சது முக்கியம் கிடையாது. நீங்கள் அண்ணாமலை நாளைக்கு ஏதாவது ஒன்று ஏடாவிடமாக பேசிங்கன்னா
விஜயாவது இடுப்பக்கல்னாரு நீங்கள் வேற எங்கேயாவது பிடிச்சிங்கன்னு சொல்லி பேசுவாப்புல. ஏன்னா இவருடைய நோக்கம், இவருடைய பார்வை, சிந்தனை என்னவாக இருக்கிறது? அண்ணாமலை நம்ம கேட்குற கேள்வி, உங்களுடைய மனைவியின் சொத்து மதிப்பு நீங்கள் பதவியேற்ற பிறகு, மாநில தலைவராக பதவியேற்ற பிறகு 117% கூடியிருக்கு. எவ்வளோ? 117%. டபுள் தி அமௌண்ட்டோட ஜாஸ்தி தம்பி. 117% கூடியிருக்கு. எப்படி? அதை குறித்து பேசலாமா? உங்கள் மச்சான் வீட்டில் ரைடு வந்திருக்கு. ஏன் ரைடு வந்துச்சு? அதை பற்றி பேசலாமா? நீங்கள் மாநில தலைவராகி நீங்கள் உருட்டுருக்குல்ல, 20,000 புத்தகம் படித்தேன். சரி, உங்ககிட்ட நாங்கள் என்ன கேட்டோம்? நீ கேட்டுக்க வாட்ச் பில்லு கொடுன்னு கேட்டாங்கல்ல, இன்ன வரைக்கும் ரசீது கொடுத்தீங்களா? துண்டு சீட்டு ஒன்று காமிச்சார். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, துண்டு சீட்டு ஒன்று சேருதா? இவங்க என்ன மாதிரியான ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் இயல்பாக புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க சீமானை மிஞ்சிற அளவுக்கு ஒரு உருட்டு ஒருத்தன் இருக்கிறானாக்கா அது அண்ணாமலை தான். நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சீமானாவது AK-47 PK-47 போயிட்டு இருந்தாப்புல, நம்மால் 20,000 புத்தகம் படித்திருக்கிறேன். அண்ணன் முதல்ல நீ 2வது போடா அப்படின்னு சொல்ற மாதிரி. நீ அப்படி பார்க்கக்கூடாது. அவன் நம்பர் 1 டுபாக்கூர், நீ நம்பர் 2 டுபாக்கூர். ஓ, நான் நம்பர் 1 அப்படின்னா அப்படி கேட்பான் பாருங்க. அந்த மாதிரி சீமான் இப்போ நம்பர் 2க்கு பின் தள்ளி அந்த வரிசையில் வந்து அண்ணாமலை அவர்கள் நம்பர் 1க்கு வந்திருக்காரு பொழுது 20,000 புத்தகம் படித்தேன். இது எவ்வளோ உலகமாக உருட்டு. எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னேன். நீ வெளியூரில் போய் எல்லா சேனலும் பேசுறது ஹிந்தியில் பேசுகிறேன். நீங்கள் செய்கிறதெல்லாம் என்னங்க? நான் வந்து பிஜேபி தலைவராக வந்தது தோசை சுடுறதுக்கு வரலனான்னு சொல்லிட்டு கடைசியில் உண்மையாலுமே பார்த்தா போனால் புரோட்டா சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தோசைக்கும் புரோட்டாக்கு என்ன வித்தியாசம்? அப்போது ஒரு மாநில தலைவர் நீ என்னவா இருக்கணும், என்ன செய்யணும்? ஏற்கனவே இப்போ நீ எக்ஸ்பைரி ஆகிட்ட வேறு, தெரியுமா உங்களுக்கு? அண்ணாமலையுடைய டியூரேஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த டியூரசல் எக்ஸ்ட்ரா பேட்டரி மாதிரி கொடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு முடிஞ்சிருச்சு, ஆளுநர் ரவிக்கு முடிஞ்சிருச்சு. எதற்காக அந்த 2 பேரும் தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கிறாங்க? என்ன திட்டத்தோடு உட்கார வச்சிருக்கிறாங்க? இங்கே வந்து எந்த மாதிரியான மத சாதிய பிரச்சனைகளை உண்டாக்கி ஒரு பிளவாடக்கூடிய அரசியலை செய்யலாம்ன்றதை தாண்டி அண்ணாமலைக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து ஒரு விஷயம் செஞ்சேன்னா நீ செஞ்சேன்னு சொல்லு. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் தம்பி, மாணவ பிள்ளைகள் நல்லா வச்சு பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் அரை நிர்மாண கோலத்தில் நான் பஞ்சு அதை வச்சு இந்த நெஞ்சு எல்லா இடத்துலையும் அடிச்சுக்கிட்டாப்புல, நீங்கள் பார்த்தீங்களா? அண்ணாமலை சாட்டில் அடிச்சுட்டா பார்த்தீங்களா? நீ அரை நிர்மாணம் பண்ணி நீ உன் இடுப்பை காமிச்சிட்டு யாரை கவர் பண்ணுறது காமிச்சு நாங்கள் கேட்டோமா? சரி, இப்போ இல்லை சார், இதெல்லாம் விட்டு இல்லை அதை விடக்கூடாது. இருங்க, நான் வரேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்ட்டு, நீ வந்து அந்த மாணவி விவகாரத்திற்காக நீ செருப்பு போட மாட்டேன்னு சொன்னேன், சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்ட. இவ்வளோ செஞ்ச நீ, நான் இயல்பாக கேட்குறேன், கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. ஞானசேகரன் ஒரு வருடமாக யாரோடலாம் பேசினா யார் அந்த சார்ந்த தகவல் எனக்கு தெரியும்னு சொன்னேன். உண்மையாலுமே அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும்னு நினச்சிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? கொண்டு போய் அந்த விஷயத்த நீதிமன்றத்தில் கொடுத்து, ஊடகத்தில் கொடுத்து விஷயத்தை அம்பலப்படுத்திருப்பேல, யார் அந்த சார்ந்த விஷயத்தை புரிய வச்சிருப்பேல. ஆனால் நீ என்ன செஞ்ச? திமுக கூட அதை வச்சு மிரட்டி அண்டர் டீலிங் போயிட்டு நீங்கள் 2 பேரும் கள்ளக்கூட்டணியில் இருந்துட்டு உறவாடிக்கிட்டு விஜய் குறித்து கேட்டாக்கா நீ தர்க்க ரீதியாக பேசுகிறா, தற்கொலைன்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்ல வரல. தர்க்க ரீதியாக பேசாமல் நீங்கள் என்ன செய்றீங்க? பர்சனலாக போகிறீங்க, ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசுகிறீங்க. நீங்கள் உங்களுடைய பகுத்தறிவு அந்தளவுக்கு தான் வச்சுங்களேன். ஒரு தொழிலை சார்ந்து ஒரு துறையை சார்ந்து நீங்கள் விமர்சிக்கவே கூடாது. விஜய் செய்வது ஒரு தொழில். அவர் வந்து ஆன் கேமராவில் அத்தனை பேருக்கு முன்னாடி செஞ்சதை வந்து தற்கொலைத்தனம் பண்ணி தனியாக வீட்டில் உட்காந்து பேர் இடுப்புகள்ற சீனாவும் வேறு என்னென்ன சீன்லாம் பார்த்தியோ நமக்கு தெரில, சரிங்களா? இப்படி பார்த்துட்டு இப்படி பேசுகிற உன்னை எப்படி ஒரு கட்சியின் தலைவனாகவோ அல்லது ஒரு சமூகத்தில் வந்து உன்னை ஒரு நல்ல ஒரு மனிதனாகவோ எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. கர்நாடகத்தில் இவர் என்ன தம்பி சொல்லுவாங்க? கர்நாடகா சிங்கம் சொல்லி அங்கேயே மனுஷனை பார்க்கல, பார்த்தீங்களா? புரிஞ்சா? இவ்வளோதான் அண்ணாமலை. நீ வந்து தர்க்க ரீதியாவா மோதிக்கலாம். சரி, இல்லை சார், இப்போ அவர் சொல்ல வந்த விதம் வந்து தப்பாக இருந்திருக்கலாம் சார். ஆனால் சொன்ன விஷயம் வந்து சரிதானே சார். இப்போ அவர் உங்கள் களத்தில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, விஜய் அந்த மாதிரி களத்துக்கு வந்து இன்னும் போராட்டம் பண்ணலையே சார். நீ களத்தில் வந்து டிஎம்கே ஃபைலு 1 2 வெளியிட்டியா? என்ன ரிசல்ட் சொல்லு? நீ என்ன சொன்ன? கூண்டோட இந்த எல்லாம் காலின்னு சொன்னில்ல, ஒரு வயலும் காலி ஆகலை. 2024 எலெக்ஷனுக்கு பிறகு திமுகன்ற ஒரு கட்சி இருக்காதுன்னு நீயும் சவால் விட்ட, மோடியும் சவால் விட்டார். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ன வரைக்கும் எந்த நிகழ்வும் நடக்கலை. 3வது, உள்ளபடி இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் அத்துமீறலுக்காக நீ நிற்கிறவனா இருந்தால் உன் கையில், நான் என்னோட சின்ன பையன் தான் நம்மளை தம்பி, அதனால் நான் சொல்கிற உரிமையாக. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்னாக்கா, அந்த தரவுகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுல, யார் அந்த சார்னு சொல்லி தமிழ்நாடே கேட்டுக்கிட்டு இருக்குல்ல. இந்த பெண் குழந்தைன்னா ஒரு குழந்தையோட பிரச்சனை இல்லை தம்பி, ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை. எவ்வளோ பேரை ஒருத்தர் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு நேர் எதிர் சித்தாந்தத்தில் டிஎம்கே கூட தான் இருந்திருக்கிறாங்க. நல்லா தெரியும் டிஎம்கேயோட அனுதாபின்றது அவங்களும் பதிவு பண்ணிட்டாங்க, யார் யாருக்குள்ளான்னு தான் தெரியும். அப்போது நீ அறத்தின் பால் நிற்கிற ஆள் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த தரவுகளை வெளியிட்டுருக்கணும். அப்போ களத்துக்கு வந்து நீ ஒன்றும் கலட்டில் இங்கே உட்காந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பேரம் பேசிக்கிட்டு இருக்கிற. அதை தாண்டி நீ என்ன செஞ்ச? களத்தில் வந்து நிற்கிறதுனா என்னன்னு தெரியுமா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி நீ எவ்வளோ வருமானம் வர வேண்டியது விட்டுட்டு என் மக்கள் கஷ்டப்படுறான்னு சொல்லி அவனுக்காக கட்சி ஆரம்பித்து புதுசாக ஒரு கொள்கை ஒரு கோட்பாடோட வந்து நிற்கிறார்ல. இல்லை சார், இப்போ 50 வயசுல வந்தது வந்து 30 வயசுலேயே வந்திருக்கலாமே அப்படியும் கேட்குறாருல்ல அண்ணாமலை அவர்கள். 50 வயசில் வந்தது 30 வயசில் வந்துடணும். நீ எத்தனை வயசுக்கு வந்த?
அவர் உன் சௌரியத்துக்குலாம் எல்லாமே நடக்காது தம்பி. பிரபஞ்சன்றது எப்படி தெரியுமா உங்களுக்கு டிசைனாக இருக்குது. அவங்கவுங்க என்ன ஓட்டத்துக்கு கால ஓட்டத்துக்கு ஏற்ப விஜய் வந்து அரசியலுக்கு இன்றைக்கு வரணும்னா வருவதற்காக நெருக்கடினால வந்திருக்கிறார். அவர் வந்து யாரோ நெருக்கடி கொடுக்கல, இந்த மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடினால தான் அவர் அரசியலுக்குள்ளே வராரு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ 50 வருஷம் 30 வருஷம்னாக்கா ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர் சரி உன் பிஜேபியில் உள்ளவங்களாம் எத்தனை வயசில் வந்தாங்க சொல்லு சொல்லு புரிஞ்சுங்களா? நீ எதுக்காக அங்கே விட்டுட்டு இங்கே வந்த? நான் கேட்குறேன், நீ எதுக்கு ரஜினி வீட்டு வாசலில் போய் குத்த வச்சு உட்காந்துருந்த? ரஜினி கட்சி ஆரம்பிப்பாருன்னு அங்கே கூட சேர்ந்துட்டு போகலான்ட்டு அப்பயும் அங்கே போய் உட்காந்துருந்தேன். புரியுதா உங்களுக்கு? எத்தனை வயசில் வராங்கன்றதெல்லாம் விஷயம் கிடையாது. எத்தனை வயசில் வராங்கன்றதை தாண்டி என்னத்தை செய்ய வராங்க, யாரை என்ன பண்ண வராங்கன்றது தான் முக்கியம். நீ சின்ன பசங்க மாதிரின்ற இல்லை, தோட்டா சின்னது தான், உரசிப்பார் தெரியும் உனக்கு அதோடைய பவர் என்ன, இம்பேக்ட் என்னன்னு. அது புரியாமல் இந்த தற்கொலைத்தனமாக பேசுறதை அண்ணாமலை தம்பி நிப்பாட்டிக்கணும். இல்லாட்டி பசங்க வந்து இன்னைக்கு அனிருத் வாய்ஸில் வந்துச்சு, என்னது தூத்துக்குடி கொத்தனார், நாளைக்கு உங்கள் வாய்ஸில் என்னென்ன வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பசங்க அந்த மாதிரி செய்யலை. இன்ன வரைக்கும் நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்களோ அதான் தூக்கி அடிக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய தற்கொலை கூட்டமாக இருக்குனாக்கா, இப்போ ஒரு போராட்டம் ஒன்று பண்ணாங்க, அண்ணாமலை கைது பண்ணது பார்த்தீங்களா? அது என்ன சொல்லி கோஷம் போடுறாங்க? ஊழல் செய்யும் மோடி அரசை கண்டித்து போராட்டம், பிஜேபிக்காரனே போராடுறான். புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வரணும்ல, காசை கொடுத்து கூப்பிட்டு வந்தா அவன் வழக்கமாக டிஎம்கே கூட்டத்துக்கு போனவனான்னு தெரியல. ஏன்னா உன் கூட்டத்தில் வரதுக்கு ஆளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை நீ செருப்பு போடாமல் இருக்கிற, இது போடாமல் இருக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் உள்ளபடி அறிவோடு அறம் சார்ந்த விஷயத்தோடு நீங்கள் களம் காணணும். இன்றைக்கு சாதியவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு விஷயத்தை எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதை குறித்து பேசு. ஏன்னா சாதியவாரி கணக்கெடுப்பு எப்போ எடுத்துருக்காங்க தெரியுமா? கடைசி 1931. 1931 எங்கே தம்பி இருக்கு? அன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல், அன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை, அன்னைக்கு இருக்கக்கூடிய இடமாற்றம், அதுக்கான எவ்வளோ முன்னேற்றம் இருக்குது, இதெல்லாம் யோசிக்கும் பொழுது இன்னைக்கு எவ்வளவு சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு. அப்போ இதை பற்றி நீங்கள் பேசணும். நீ உள்ளபடியே மக்களுக்காக நிற்கிறவன்னு சொல்கிறீல, மோடிகிட்ட சொல்லி எல்லாத்தையும் கிழிச்சிருவேன்னு சொல்கிறீல, பரந்தூரில் மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்கல்ல, விவசாய பூமி அழியுதுல, நீ என்ன பண்ணியிருக்கணும்? போய் மோடிகிட்ட சொல்லி அந்த ப்ராஜெக்டை நிப்பாட்டணும். நிப்பாட்டத்துக்கு தான் வழி பண்ணியா? நீ என் ஊருக்காரன் தான் சொல்கிறீல, தமிழ்நாடுக்காரன்னு சொல்கிறீல, அப்போ நீ இதை செஞ்சுருக்கணும்ல. இதை செய்யலை. திமுக என்ன செய்யுது? விவசாயிகளை ஜப்பானுக்கு சுற்றுலா கூட்டு போதான் அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பார்ப்பதற்காக. ஏன்னா ஏற்கனவே ஸ்டாலின் ஜப்பானுக்கு துணை முதலமைச்சராக இருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? பேசியிருக்காரு தம்பி அவரே. நான் ஜப்பானுக்கு துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த காணொலி தரேன் பாருங்கள். நீங்கள் ரொம்ப தெளிவாக தான் பதிவு பண்ணார். பெரியாருடைய விஷயத்தில் அவர் சொன்னார்ல, பலாத்கார போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு பேசினார் தெரியுமா? அதுபோல் தான் இதுவும். நான் கேட்குறேன், ஜப்பானுக்கு போயிட்டு வந்து விவசாயம் எங்கே பண்ணுவேன்? விவசாய நிலைமை இல்லாட்டி எங்கே விவசாயம் பண்ண முடியும்? இந்த போதிய புரிதல் இருக்கும்ல. அப்போது மக்களுக்காக போராடாத நீங்களாம் வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறீங்க, நாடகம் மாறீங்க தான் இன்றைக்கி விஜய் தரப்புலன்னு சொல்லப்படுகிறது பொழுது, வா தர்க்க ரீதியாக வா. நீ ஊழல் பண்ணியிருக்க, நீ கொலை பண்ணியிருக்கிற, நீ வந்து பல மாநிலத்தில் வந்து கட்சியை கலைச்சிருக்கிற, பேரம் பேசி உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் என்ன மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. பில்கிஸ் பானு வழக்கு இருக்குது, ஆசிஃபா வழக்கு இருக்குது, மணிப்பூர் இருக்குது. இவ்வளோ விஷயம் பிஜேபி செஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளே எதற்காக காயத்ரி ராம் வெளியே வந்தாங்க, ஏன் கௌதமி வெளியே வந்தாங்க, எவ்வளோ பேருக்கு அங்கே அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு பல விஷயம் இருக்கணும் பொழுது இதை குறித்து பேசு. நீ அதை விட்டுட்டு இடுப்பக்கள் நான் பேசினேன்னா உன்னை இந்த சமூகம் காம கொடுறனோ என்ற பார்வையில் பார்த்துருவாங்க. ஏன்னாக்கா வெறும் எந்த சீனை பார்த்துருக்கீங்க பாருங்கள். விஜய் அப்படி நடித்த படத்தோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு போய் உனக்காக அந்த பீரியட்ல தான் ஒன்று செஞ்சிருப்பாரு. ஆனால் நீ முழுக்க இடுப்பு சீனு வேற சீனாக பார்த்துக்கிட்டே இருந்து தான் மைண்டில் ஸ்டக் ஆயிருக்கு. ஏன்னா அந்த வார்த்தை சொல்லிட்டு முடிக்கும் போது இஸ்லாமியர்களுக்கா நீ தொப்பி போட்டு வந்துட்டேனா எங்கே வந்துட்டாங்க பார்த்தீங்களா? கரெக்டாக பிஜேபி எங்கே வரணுமோ வந்துட்டாங்க. அப்போ எந்த ஓட்டை இவர் கன்சால்டேட் பண்ணிடுவாரோ அந்த அச்சத்தில் நீ இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசுங்க. நம்மளுது அதாவது என்ன சொல்கிறது, கல்வி அறிவுக்கும் பொது அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அண்ணாமலை பேசியிருக்காரு, எந்த ஒரு நடிகையும் வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிக்கவே இல்லையா சார்? அது ஏன் சார்? எப்படி இப்போ அண்ணாமலை வந்து விஜய் வந்து நடிகையோட இடுப்பை வந்து கிள்ளிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு நடிகையுமே யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காம அமைதியாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குஷ்புட்டு கேட்கணும். ஏ கலா கலா கண்ணடிச்சா கலா கலாக்கா தான் சேர்ந்து டான்ஸ் ஆட வச்சாங்க. 2 பேரும் ஆடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? கலாக்காட்ட கேட்கணும், நமிதாட்ட கேட்கணும். அவங்க கட்சியில் இருக்காங்கல்ல. இப்போ டைரக்டர் பேரரசு அங்கே இருக்கிறாரு, தீனா. இப்போ இதெல்லாம் வந்து தேர்தல் பரப்புரைக்காக பண்ணுறது இல்லை சார். என்ன சார்? தேர்தல் பரப்புரைக்காக பண்ணுறது எலெக்ஷன் டைம் இல்லை. அப்போ நீ உனக்கு தேவைன்னா என்ன வேணால் பண்ணுவேன் தானே அர்த்தம்? சொல்லுங்கள். உனக்கு தேவைன்னா டான்ஸ் ஆடுவேன், உனக்கு தேவைன்னா பரோட்டா சுடுவேன், உனக்கு தேவைன்னா பைத்தியம் மாதிரி சட்டை கழிச்சு ஒரு செருப்புகள் சாட்டை தூக்கி அடிச்சுட்டு சுற்றுவேன். உன்னால் என்ன வேணால் செய்ய முடியும். சமூகத்துக்கு என்னையா செஞ்சேன்னு கேட்குறோம்ல. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து உன்னுடைய டியூரேஷன் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்ச தம்பி? நீங்கள் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது, வெளிப்படையாக எல்லோருமே வந்து அரசியலை குறித்து வந்து பேச மாட்டாங்க.
ஆனால் அவங்களுடைய பதிவுகளை எந்த மாதிரி பதிவு செய்யணுமோ ஓட்டாக அந்த நேரத்தில் பதிவு செய்வார்கள். எழுதி வச்சுங்க, 90% சினிமா இண்டஸ்ட்ரியில் கூட எல்லாரும் இந்த திமுக ஆட்சியின் மீது உச்சபட்ச வெறுப்பில் இருக்கிறார்கள். பிஜேபி என்ன மாதிரியான பாசிச போக்கை கையாளணும்னு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த முறை எல்லோரும் பாருங்கள் அவங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் விஜய்க்காக மட்டும்தான் விழுகும். ஏதாவது ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாய சூழலில் தமிழ்நாடு இருந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் லாபம் இல்லாட்டி சொல்லி தம்பி நஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் நஷ்டப்பட்டுட்டு வராரு. யாருக்காக? இந்த மக்களுக்காக, இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக வராருன்னும் பொழுது இதை புரிந்து கொண்டு எல்லா சமூகமும் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் தன் வீட்டில் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட சொல்லிட்டு இருக்கிறான். சாதாரண விஷயம் கிடையாது. 1 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் புதுசாக 1,25,00,000 1 கோடி பேர் வந்து விஜய் நோக்கி வரதுனால தான் நல்லா வச்சு பாருங்கள், ஒரு விஜயை எதிர்க்க 20 கட்சிகள் ஒன்று கூடி இருக்கான். அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஜய் அவர்கள் உள்ளே வரும்பொழுது இவர்கள் செய்த ஊழலை குறித்து பேசி எல்லாத்தையும் வந்து இங்கே முடிச்சு விட்டாருன்னா பர்மனெண்ட்டாக அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இருக்கும் வரை எம்ஜிஆர்ன்றது போல் விஜய் இருக்கும் வரை விஜய் தான்றதை உறுதி செய்யப்படும்ன்றதுக்காக தான் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து விஜய் அழிக்கணும்னு துடிக்கிறது. இப்போ அதனால தான் இந்த கள்ள கூட்டணி இதெல்லாம் சொல்கிறதா சார்? இப்போ ஏன்னா விஜய் வந்து தொடர்ந்து திமுகவை தான் எதிர்க்கிறாரு. அதிமுக கூட விட்டுட்டார், அதை கணக்கில் எடுக்கணும். திமுகவை எதிர்த்து இருக்கும்போது திமுகவோட பி டீம்னு சொல்கிறது எப்படி சார் நம்ம ஏற்றுக்கணும்? அதுதான் நல்லா யோசிச்சு பாருங்களேன். திமுகவுடைய பி டீம்னு சொல்கிறாங்கல்ல, நான் கேட்குறேன், அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சே கேட்குறேன். திமுக பிடின்னு சொல்கிறேன்ல, அதானி சபரிசனை பார்க்க வந்தாரா விஜயை பார்க்க வந்தாரா? நீ தான் சொன்ன சபரிசனை தான் பார்க்க வந்தார், லீலா பேலஸில் வச்சு பார்த்தாருன்ட்டு. நீ தான் சொன்ன உதயநிதி அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனாருன்ட்டு. இவங்க ஆனவங்கன்னா உங்களுடைய சாவாசில் இருக்கிறாங்க. நீ டிஎம்கே ஃபைல்ஸ் 1-2 வெளியிட்டு, ஆனால் எந்த இம்பாக்ட்டுமே இங்கே ஏற்படவே இல்லைன்னும் பொழுது அப்போ நீங்கள் எந்த மாதிரியான நீங்கள் ஒரு உறவு முறைக்குள்ளே இருக்கீங்கன்னு ஒரு விஷயம் புரியுதுல. நீங்கள் மாறி மாறி விஜய்க்கு நீங்கள் ஏட்டா கஷ்டப்படுறீங்க. அவருக்கு தனி கட்சி கொடின்னு வச்சிட்டாரு. நீ இவன் பெயிண்டை தூக்கிட்டு வர, அவன் பெயிண்டை தூக்கிட்டு வரான். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க விஜயை? நான் கேட்குறேன், உங்கள் பெயிண்ட் டப்பாலாம் தூக்கி அவர் அடிக்கிறது தான் உட்காந்துருக்கிறாரா? அடி ஒன்றும் வேறு மாதிரி இருக்கும் தம்பி. நீங்கள் விஜயை உரசலை, விஜய் கூட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரசிகர்கள் நீங்கள் உரசிட்டு இருக்கீங்க, தொண்டர்களை உரசிட்டு இருக்கீங்க பொழுது எதிர்வினை ரொம்ப கடுமையாக இருக்கும். அண்ணாமலை கர்நாடகாவிலிருந்து ஏன் விரட்டப்பட்டார் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நாளைக்கு வந்துடும் பாருங்க. அங்கே இருக்கும் போது எந்த ஆட்சிக்காக நின்றார்? அங்கே பிஜேபி ஊழல் செய்த ஆட்சிகளுக்காக சேர்ந்து இவர் பிரச்சாரம் பண்ணார். கிட்டத்தட்ட 40க்கு 40ன்னு சொல்லி அங்கே ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. அதற்காக அந்த நேரத்துலையும் இவர் போய் ஊழல் மிகுந்த ஒரு கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் மீது எவ்வளோ வழக்குகள் இருக்கின்றது, எவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கின்றதுலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. இவருடைய மனைவியோட சொத்து பட்டியல், இவருடைய மச்சானுடையது, அண்ணாமலையுடைய வளர்ச்சி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் அண்ணாமலை சொல்லி முடிச்சுக்கலாம். தயவு செஞ்சு விஜயை பார்த்து எதை தெரியுமா நீ கற்றுக்கணும்? உழைக்க கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும்? உழைக்க, தன்மானத்தோட சுயமரியாதையோட உழைச்சி சாப்பிட கற்றுக்கணும். ஆனால் நீ என்ன சொல்லியிருக்கிற? என் வீட்டு வாடகைக்கு என் நண்பர் காசு கொடுக்குறாரு, என் பெட்ரோல் போகிறதுக்கு இன்னொரு நண்பர் காசு கொடுக்குறாரு, என் டிரைவருக்கு சம்பளம் இன்னொரு ஆள் காசு கொடுக்குறாரு. கரெக்டுங்களா? 4 நண்பர்கள் காசு கொடுத்தவங்க உழைப்பே ஓடிக்கிட்டு இருக்கணும் பொழுது நீ விஜயை பற்றி பேசலாமா? உழைக்க கற்றுக்க, உடம்புல வேர்வை சிந்த உலை, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணு. அதை விட்டுட்டு கிறுக்கு பிடிச்ச மாதிரி கற்றக்கூடாது. இல்லை உனக்கு இடுப்பு கட்டுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு வேணும்னா சொல்லு, சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரோம், போய் நடிச்சு இடுப்பு கட்டிகிட்டே சுற்று. இப்போ அவரும் நடிச்சிருக்காரு சார், ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. எந்த படம் தம்பி? ட்ரைனராக நடிச்சிருக்காரு சார் ஒரு படம். வேறு எதுவும் இல்லை, நான் கூட பயந்துட்டு தம்பி. அவரும் இப்போ நடிச்சிருக்காரு, வரப்போனோடனே இவங்களுடைய ஏகப்பட்ட ஆடியோ வீடியோவை வெளியிட்டு என்ன ஆடியோன்னு நினச்சிட்டேன். சரி, சினிமாவில் தான் நடிச்சிருக்காரு. சினிமாவில் தான் சார் நடிச்சிருக்காரு, நல்ல விதமாக தான் சார் நடிச்சிருக்காரு. சரி, நல்லபடியாக நடிக்கிட்டு வாழ்த்துக்கள் அவருக்கு. இந்த இரவு நேர 11 மணி டாக்டருடைய காட்சிகள்லாம் பார்க்குறத தவிர்த்துக்கிட்டு, இடுப்புகளெல்லாம் தார்த்துக்கிட்டு, இந்த இடுப்புகள்கிட்ட செய்தி, இந்த 11 மணி டாக்டர் நிகழ்ச்சி இதெல்லாம் தவிர்த்துட்டு மக்கள் பிரச்சனையை பார்த்து பேசுங்க. ஞானசேகரன் பற்றின தரவுகள் இருக்குன்னு சொன்னேன்ல, நீதிமன்றத்தில் ஒப்பட, ஊடகத்தில் கொடுத்து ஒப்பட. ஏன்னா வாயை திறந்து அண்ணாமலை பேசினா என்ன தெரியுமா பேசுவார்? ப்ரெஸ் மீட் நடந்துகிட்டு இருக்குது தம்பி, முடிஞ்ச கையோட மைக்கு கூட ஆஃப் பண்ணல. அண்ணே செந்தில் பாலாஜி அந்த மேட்டர்னு சொல்லிட்டு பேசிட்டு அண்ணனும் தம்பி ஒரே பொண்ணை வச்சுருக்காங்கண்ணே. புத்தி போகுது எங்கே போகுது தெரியல. பொம்பளை விஷயத்துலையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த ஆள். என்ன ஜென்மம்னு எனக்கு புரியல. முழுக்க எதுக்கு அதை பேசுகிறேன்? எவன் யாரை வச்சுருந்தா உனக்கு என்ன? எத்தனை பேர் வச்சுருந்தா உனக்கு என்ன? இதை நீ பேச வேண்டியதா? அது எந்த மேடையில் உட்காந்து தம்பி? ப்ரெஸ் மீட்டில் ஒரு நிகழ்வில் பேசி முடித்த அடுத்த செகண்டு நீ பொம்பளை விஷயத்த பேசுகிறேன்னா புத்தி முழுக்க உனக்கு என்ன ஊறி இருக்கு? ஐயோ, எனக்கு இது நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் இல்லைன்னா அது ரொம்ப பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சிடும். இப்போது லண்டன் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை ஓரளவுக்கு ஓகே அந்த மாதிரி தான் சார். லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இந்த சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது, செருப்பு இல்லாமல் நடக்குது. இப்போ இதெல்லாம் போய் தான் லண்டனில் கற்றுக்கிட்டார் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வருது சார். அண்ணாமலை போய் அங்கே போய் என்ன கற்றுக்கிட்டான்னு இது வரைக்கும் தெரியல. போய் கற்றுக்கிட்டதுக்கான இது வரைக்கும் சர்டிஃபிகேட் வெளியிட்டாரா? இல்லை சார். தம்பி, ரஃபேல் வாட்ச் பில்லு கேட்டதுக்கு துண்டு சீட்டு கொடுக்குறேன். நீ என்னமோ ஒரு கோர்ஸ் படிக்க போனேன்னு அந்த கோர்ஸ் படித்த சர்டிஃபிகேட்டையாவது வெளியிட்டுனாக்கா, நீ வெளியிட்டேன்னா தான் எங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த முடியும்.
கல்வி அறிவிக்கும் பொது அறிவிக்கும் சம்மந்தம் உள்ளதா ஒரு உதாரணம்னு சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியாக. நீங்கள் லண்டனுக்கு போய் என்ன படிச்சீங்க என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தேவையில்லை தம்பி. ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறீங்க, இல்லை ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கிறாங்க, அதற்கு எதிர்நிலையிலிருந்து செயல்படக்கூடிய ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அவர்களை பற்ற தரவுகள் இருக்கும்போது அதை பற்றி பேசி வெளியில் சொல்லி நியாயத்திற்காக நிற்கணும். அவன் தான் ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல மனுஷன். பட் நீங்கள் எந்த கேட்டகரியிலே வராமல் விஜயை மட்டுமே எதிர்ப்பதற்காக நீங்கள் நின்று கொண்டு சீமானுக்கு அண்ணன் நீங்கள் விடாமல் போராடுங்கன்ற, விடாமல் ஃபைட் பண்ணுங்கன்ற எந்த விஷயத்தில் ஃபைட் பண்ணுங்கன்றீங்க? புரிஞ்சா உங்களுக்கு? புரியுது. சீமானை வந்து எங்களுடைய தீம் பார்ட்னர் இந்த பக்கம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு மேடைகளில் எல்லாம் யார் ஒன்று கூட்டுறாங்கன்னு பாருங்கள். ஒரு தனியாருடைய ஒரு யூடியூப் சேனலுடைய 6வது ஆண்டு நிகழ்வில் எல்லாம் எப்படி ஒன்று கூறாங்கன்னு பாருங்கள். அப்போது முழுக்க முழுக்க நீங்கள் எல்லோரும் ஒரே லைனில் வந்து நின்றுட்டீங்க, அசம்பிள் ஆகிட்டீங்க. எங்களுக்கு வேலை சுலபமாக போயிடுச்சு. தனித்தனியாக இருந்தால் கூட எங்களுக்கு கொஞ்சம் அதை உண்மையாலுமே இருக்கீங்களா இல்லைன்னு தெரியும். இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. திமுக, பிஜேபி, நாம் தமிழர் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறீங்க. அடிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் அடிக்க போகிறோம், சேர்ந்து 3 பேர் வச்சு அடிச்சுட்டு போகிறோம். அவ்வளோதான். எங்களுக்கு என்ன கஷ்டம்? ஆனால் அடி கன்ஃபார்ம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட நேரம் கொடுத்தமைக்கு. நன்றி.